ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காமதேனு அக்ஷயம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. நான் இன்னைக்கு 100 கிராம் அளவுக்கு கருப்பு கொண்டக்கடலை ஊற வச்சு எடுத்திருக்கேன். இது 8 மணி நேரம் போல் ஊறி இருக்கு. நம்ம இந்த கொண்டக்கடலையை நைட்டு ஊற வச்சோம்னா காலையில் எழுந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட்டாக செஞ்சுக்கலாம். இதை இப்போ வேற ஒரு பாத்திரத்துக்கு தண்ணியை வடிச்சிட்டு மாற்றிக்கலாம். இப்போ இது கூட 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்திருக்கேன். இது கூட ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இது ரெண்டாக கட் பண்ணிவிட்டு விதையெல்லாம் எடுத்துகிட்டு சேர்த்துருக்கேன். இதை விதையோடு சாப்பிடும்போது ரொம்ப காரமாக இருக்கும், அதனால விதை எடுத்துகிட்டு சேர்த்துருக்கேன். இது கூட 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். தயிரை சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்துடலாம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப நைஸாகவும் வேண்டாம், ரொம்ப குறப்பாகவும் வேண்டாம், மீடியமாக இருக்கட்டும். அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இது கூட 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம், வெள்ளை ரவை. இது பார்த்தீங்கன்னா பைண்டிங்காக தான். இது கூட கொஞ்சமாக பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கு, அதை சேர்த்துக்கலாம். நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். அரைக்கும் போது ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி கூட சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம். இப்போ இது நல்லா கெட்டியாக தான் இருக்குது. நம்ம ரவையும் சேர்த்துருக்கோம், அதனால கொஞ்சம் கெட்டியாகும். நம்ம ஜார் கழுவுன தண்ணியும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். நம்ம பச்சை மிளகா அரைக்கிறதுக்கும் சேர்த்துக்கலாம், இல்லை இப்போ வெங்காயம்லாம் சேர்த்துனோம்ல அது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டும் சேர்த்துக்கலாம், ஆப்ஷனல் தான். இப்போ இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்தும் போது நம்மளுக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் எதுவும் வராது. மாவோட பக்குவம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கணும், சரியாக இருக்கும். ரொம்ப கெட்டியாகவும் வேண்டாம், ரொம்ப தண்ணி மாதிரியும் வேண்டாம். இது ஒரு 5லிருந்து 10 நிமிஷம் போல் ஊறட்டும், அப்போ தான் ரவை நல்லா ஊறும். இப்போ இது சுடுறதுக்காக தோசைக்கல்லை சூடு பண்ணி வச்சுருக்கேன். கல் நல்லா சூடாயிருச்சு. இப்போ ஸ்டவ்வை மீடியமில் வச்சுட்டு ஒரு கரண்டி மாவு எடுத்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். இது பார்த்திங்கன்னா ஊத்தாப்பம் சைஸில் இருக்கட்டும், ரொம்ப தோசை மாதிரி ஊற்ற வேண்டாம். நம்ம எப்போவுமே ஒரே மாதிரி இட்லி தோசை செஞ்சு சாப்பிடாம டிஃப்ரெண்ட்டாக இது மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். இதுலேயும் அதிக அளவில் ப்ரோட்டீன் இருக்குது. இது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். 2 சாப்பிட்டாலே போதும், நல்லா ஃபுல்ஃபில்லாகவும் இருக்கும். இப்போ இதுக்கு மேலே எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். இது சன்ஃப்ளவர் ஆயில் தான், இதுக்கு பதிலாக நம்ம நல்லெண்ணெய் கூட அப்ளை பண்ணிடலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், இல்லைன்னா சீக்கிரமாக கரிஞ்சிரும். இது பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும். இந்த 1 கப் பருப்புக்கே பார்த்திங்கன்னா 6-7 பக்கத்தில் அடை வந்துச்சு இந்த சைஸில். இப்போ இதை திருப்பிடலாம். 2 நிமிஷம் தான், சீக்கிரமாகவே ரெடி ஆயிரும். இப்போ இந்த சைடு 1 நிமிஷம் போல் இருக்கட்டும். இப்போ 2 பக்கமே நல்லா கலர் வந்துருச்சு, போதும் எடுத்துடலாம். இப்போ 2வது அடை சுட்டு காமிக்கிறேன். கொண்டக்கடலை உடம்புக்கு எவ்வளோ நல்லதுன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அது இது மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டாக செஞ்சு சாப்பிடும்போது சூப்பர் ஹெல்த்தியாக இருக்கும். ரொம்ப சீக்கிரமாகவும் ரெடி ஆயிரும். நைட் ஊற வச்சோம்னா ஒரு 10 நிமிஷம் போல தான் இது எல்லாமே ரெடி பண்ணிடலாம். 2வது அடையும் சுட்டாச்சு, போதும் எடுத்துடலாம். நான் இன்றைக்கி இதுக்கு சைட் டிஷ்ஷாக சாம்பார் வச்சுருக்கேன். நம்ம இதுக்கு சைட் டிஷ்ஷாக கார சட்னி, தேங்காய் சட்னி எது கூட வச்சு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். இந்த சாம்பாருக்கும் சூப்பராக தான் இருந்துச்சு. நம்ம ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். காமதேனு அக்ஷயத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.